வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜபாலவட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ ஒரு வழியாக கூட்டணி முடிஞ்சுது. பாமக, பாஜக, பாரதிய ஜனதா கட்சியோடு பாமக வந்து தன்னுடைய கூட்டணியை ஏற்பாடு செய்து கொண்டது. அதிமுகன்னு சொல்லப்பட்டு ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை கூட செட்டிங் போட்டாங்க. சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் மூலமாக கொறடா, பாமக கொறடா, அவர் மூலமாக செட்டிங் போட்ட வகையில் எல்லாம் ஒப்புக்கொண்டப்பட்டதாக ஒரு தகவல். ஆமாம், ஏகப்பட்ட ப்ரெஸ்லாம் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட நாங்கள் கூட வீடியோ போட்டோம். ஆமாம், பாமக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதுக்கு வந்து பாமக அருள் எம்எல்ஏ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமான வீடியோ. ரைட்டு, ஓகே. ஒரே நாளில் அந்த நிலைமை மாறுதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? அதான் ரொம்ப ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பாமக வந்து அதிமுக கூட்டணி தான், அதுக்கு வந்து பாமக கொறடாய் தான் காரணம், அருள் எம்எல்ஏ தான் காரணம், மாற்று கருத்தே கிடையாது. ஒரே நாளில் திங்கட்கிழமை மீண்டும் ஆமாம் உயர்மட்ட குழுக்களை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. உயர்மட்ட குழுவை கூட்டி அதில் வந்து ஏகே மூர்த்தி, மற்றபடி வடிவேல் ராவணன், தீரன், ஏகப்பட்ட பேர் கலந்து அதை வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன் பை ஒன்னா வருஷகரமாக பார்த்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பாமக சம்பந்தப்பட்ட வகையில் கரெக்டாக அது நடந்திருக்குது. உயர்மட்ட குழு அதில் வந்து ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவு வந்து நேற்று தைலாபுரத்தில் மாவட்ட செயலாளர்கள் முன்னால் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு குறைபாடு இருக்கு. ஆமாம், அங்கிருந்து வரக்கூடிய தகவல் நமக்கு சொல்லுது. அதாவது அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள், அவங்க தான் வந்தாங்க, மற்ற யாருமே வரவில்லை. குறிப்பாக கடலூர், அப்புறம் மெட்ராஸ்லேருந்து ஒரு 5-6 பேர் போயிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, ஆமாம், அது சம்மந்தப்பட்ட தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே யார் அப்படின்னா அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள். அப்போ இருக்கக்கூடிய பாமக என்பது தமிழக கட்சி. ஆமாம், தமிழக கட்சி வெளியே இந்திய அளவு கூட இருக்கிறாங்க. அத்தனை பேர் கூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்புமணி ராமதாசனுடைய அவருடைய ஆதரவான மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கூட்டப்பட்டு, அது சம்பந்தப்பட்ட சில தொடர்கள் வந்திருப்பாங்க, அவர்கள் மட்டுமே கூட்டப்பட்டு அவர்கள் முன்னால் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டு இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு வந்து இன்னைக்கு முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிட்டாச்சு. தொகுதி பங்கீடு முடிஞ்சுது. நம்ம தொகுதி பங்கீடு முடிஞ்சுது. பாமகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னைக்கு வந்து சேலத்தில் வந்து மோடி வந்து மீட்டிங். நேற்று வந்து கோயம்புத்தூர் ரோடு ஷோ போட்டார், கூட்டமே கிடையாது. அதிலே வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து அப்செட் ஆகி உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து சேலத்தில் மீட்டிங்கு, அதில் வந்து டிடிவி, ஓபிஎஸோட, ஜிகேவியோட அன்புமணி ராமதாசும் கைகோர்த்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். கூட்டணிக்கு வந்தாச்சு இல்லையா, அழைப்பு விடுத்தாச்சு, கலந்துக்குங்க அப்படின்னு கட்டாயமா அதனுடைய சூழல். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதிமுகவோடு பாமக கூட்டணி ஒரே நாளில் மாற்றப்பட்ட என்ன காரணம்? அன்புமணி ராமதாஸ் மேல் இருந்த ஒரே ஒரு வழக்கு தூசி தட்டப்பட்டு விடும் அப்படிங்கிறது. பியூஷ் கோயல் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு போயிட்டார். ஆல்ரெடி வந்து அங்கேயே நாடாளுமன்ற வளாகத்திலே வந்து பாஜகவை நோக்கி நாடாளுமன்றத்தில் அங்கே வளாகத்திலே அன்புமணி ராமதாஸ் பாஜக சம்பந்தப்பட்ட வகையில், மற்றபடி ஜிகே வாசனை கூப்பிட்டாரு. ஆமாம், நீங்கள் வந்து பாஜகவுக்கு வந்துருங்க அப்படின்னு. அப்போ வந்து நிலைப்பாடான ஒரு கருத்து இல்லை. ஏன்னு ராமதாஸ் ஐயாவுக்கு அதிமுக தான் கூட்டணி, நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாதுங்கிற கான்செப்ட். ஆமாம், ஆனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது முழுக்க 100% அன்புமணி ராமதாஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இன்னைக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல். பாமக அன்பர்கள் சொல்றாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆமா, ரொம்ப கண்ணீர் மல்கவே சொல்றார், இது வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு பிடிக்காத ஒரு முடிவு,
ராமதாஸ் ஐயாவுக்கு பிடிச்சிருந்தா இந்நேரம் நிருபர்களை கூட்டி சும்மா மனசு பொங்க அறிவிச்சிருப்பாரு. ஆனா ராமதாஸ் ஐயா அப்படி சொல்லல, வடிவேல் ராவணன் அறிவிச்சாரு. ஆமா, இது வந்து அன்புமணி ராமதாஸாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. மற்றபடி யாருக்குமே திருப்தி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதே அந்த பிரமுகர் பாமக பிரமுகர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் அவங்க மாவட்ட செயலாளர் மட்டும்தான், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னையிலிருந்து வந்தக்கூடிய சில மாவட்ட செயலாளர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. மற்ற யாரும் கலந்துக்கல. அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னா மாவட்ட அளவுக்கு உயர்மட்ட குழு ஒழுங்கா கூடியிருக்குது. ஆனா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு கான்செப்ட்ல அன்புமணி ராமதாஸ் சம்பந்தப்பட்ட அவங்க அந்த ஆதரவாளர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அப்படிய ஏகே மூர்த்தி, மற்றபடி வந்து இவங்க தீரன் சம்பந்தப்பட்டவங்க தான் வந்தாங்களே ஒழிய, இவங்க மற்றபடி இவங்க வடிவேலு ராவணன் சம்பந்தப்பட்டவங்க வந்தாங்களே ஒழிய, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழகம் உள்ள இருக்கக்கூடிய அனைவரும் வந்தாங்களான்னா இல்லை. அப்படிங்கிறப்ப இது எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்க வேண்டியதா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தமிழக அளவுக்கு வரணும் இல்லையா? ஆமா, ஆலோசனை அப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னா அந்த பாமகவுடைய இது அன்பர் வந்து சொல்றாரு. எல்லாரையும் கூட்டனா வந்து இன்னும் அவர் சொல்றாரு எல்லாரையும் கூட்ட பிரச்சனை ஏற்படும். பாருங்க, அந்த ஒரு தகவல் இன்னைக்கு கசிஞ்சிருக்கு. எல்லாரும் தமிழகம் முழுவதும் கூட்டிட்டு அப்பா அன்னைக்கு வந்து அதிமுக அளவுக்கு இது ஞாயிற்றுக்கிழமை அளவுக்கு அதிமுக முடிவு பண்ணியாச்சு. அருள் எம்எல்ஏ மூலமா முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. எல்லாரும் மீண்டும் புறப்பட்டு வாங்க அப்படின்னு கூட்டப்படாமல் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் மட்டுமே கூட்டப்பட்டார்கள். அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அந்த பாமக பிரமுகர் சொல்றார். அதே நேரத்தில் சொல்றார், இந்த மாதிரி கூட்டியிருந்தா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஆமா, இருக்கும்ல, ஏகப்பட்ட தொண்டர் இன்னைக்கு 30-40 வருஷமா அந்த கட்சியில் இருக்காங்கன்னா பொண்டாட்டி பிள்ளையை விட்டு மற்ற எத்தனையோ போஸ்டர் விட்டிருப்பாங்க. அவர்களுக்கு அந்த சமூக ஒற்றுமை இருக்கும், அதையெல்லாம் காட்டுவாங்க. இந்த ஒரு கட்சியின் வெளிப்பாடை காட்டக்கூடிய சமயத்தை அவருடைய எதிர்ப்பு அலைகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை விட இருக்கும். அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். அதனால வந்து அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் மட்டும் கூட்டப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தகவலாக போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து இது சம்பந்தப்பட்ட வகையில பாஜக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது, தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டது. ஆமா, அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவல். ஆமா, இதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் போயிட்டு, அதாவது சில பல பேர் பேசக்கூடிய ஒரு சூழல்னா அதிமுகவுக்கு பாமக அல்வா கொடுத்து விட்டது அப்படிங்கிறாங்க. ஆமா, இனிமேதான் தெரியும். ஏன்னா பாஜக எங்கெங்கு காலடி வைத்ததோ அங்க எல்லாம் வந்து உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஒண்ணு கட்சி ரெண்டா உடையும், இல்ல இந்த கட்சியே இருக்கா. சரத்குமார் நிலைமையை பாருங்க, ஓபிஎஸ் டிடிவி மூச்சு விடக்கூடாது. ஆமா, இந்த ஓரமா இந்த கிராமத்துல வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனோம்னா ஆமா பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணாங்க, டவுசர் அவுட்றா அப்படிம்பாங்க. டவுசர் அவுத்து ஜட்டியோட உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இந்த டிடிவி ஓபிஎஸ் கான்செப்ட். ஆமா, அதன் வரிசையில் வந்து பாமக சேர்ந்து கொண்டதா அப்படிங்கிறது வந்து வரும் காலங்கள் சொல்லும். அல்வா கொடுத்தது அதிமுகவுக்கு இருக்கலாம். பல நெட்டிசன் இன்னைக்கு பயங்கரமா இணையதளத்துல போயிட்டு இருக்கு. மற்றபடி அது சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர்லாம் வைரலா போயிட்டு இருக்கு, இன்னும் வைரலும் போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து படத்தை போட்டு மாம்பழத்தை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோம். என்னன்னு கேட்டா, முதல்ல வந்து இந்த ஆடு வந்து இலைய சாப்பிட்டுச்சு, இப்ப வந்து மாம்பழத்தை சாப்பிட போகுது. அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. மகாராஷ்டிரா பாரு ஏகப்பட்ட ஜிண்டேக்கள் உருவாக்கி விட்டாரு. ஆமா, இவங்க ஒரு விஷயமே அதான். பாஜக எங்க காலடி வச்சதோ அது அமீனா பூந்த கதை தான், ஆம பூந்த கதை. ஒன்னும் கட்சி உடையுங்க. ஆமா, ரெண்டா பிரியும். ஆமா, இல்லை அதிமுக ரெண்டா உடை செதையும். அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில பாஜகவின் சொல்படிதான் வந்து ஓபிஎஸ் நடந்தாரு. ஆமா, எடப்பாடி வந்து இதெல்லாம் உஷாராயி டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு உண்டான ஆதரவாளர் போட்டு டக்குன்னு ஒதுக்கிட்டார். இப்ப பாருங்க, எடப்பாடியை வந்து ஒண்ணும் செய்ய முடியல. அந்த அளவுக்கு மோடி போன் அடிச்சு எடப்பாடி எடுக்கலைன்னா பாருங்களேன். ஆமா, அப்புறம் பார்த்துக்கலாம், இடி ஐடிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டாங்க. அதான் உள்ள நிலைமை. இப்ப என்ன வச்சு ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட அந்த அட்வைஸ், பாஜக கொடுத்த அட்வைஸ் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாரு, துண்டாஸ். ஆமா, 2-3 செதிஞ்சாச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றா அதிமுக 5ஆக சிரிந்து விட்டது அப்படிங்கிறார். அது எந்த கருத்தே தெரியும். நாங்க பல வீடுக்கு கேட்டுட்டு இருக்கோம். அவர் பேசுற பேச்சு நாங்க கேட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் அதிமுக செதிச்சிட்டாங்க.
இப்போ சரத்குமார் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, முடிஞ்சு போட்டு. ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு டைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு கிடைக்கிற ஒரு சீட்டு, இருக்கிற ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க, சரி ஒரு 10,000 பேர் இருக்கான்னு வைங்களா, எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தமா வந்து தனிப்பட்ட கட்சி இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, முதல்ல வந்து அதிமுக கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி லெட்டர் பேட்ல யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி முன்னால வந்து எந்த ஒரு சின்னத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப நேற்று விட்ட ஒரு உத்தரவுல சம்பந்தப்பட்ட சென்னை உதயம் சொல்லிட்டாங்க, நிரந்தரமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணிட்டார், இவர் மோடி பேர்ல வந்து பிறப்பிட்டாரு, கோயிலுக்குலாம் பிறப்பிட்டு இருக்காரு, பழனிக்கு கோயில் பிறப்பிட்டாரு, மற்றபடி ராமேஸ்வரம் பிறப்பிட்டு அங்க போய் மோடி பேர்ல வந்து தேர்தலுக்கு போயிட்டார். ஆமா, பாஜகவில் சேர்ந்து அப்படிதான். ஆமா, நல்ல மனுஷன் கூட சன்னியாசியா மாறிட வேண்டியதான். அப்புறம் என்ன, சரணம் சரணம் தச்சாமின்னு ஓட்ட தூக்கிட்டு அலைய வேண்டியதான். ஒரு கட்சியை ரெண்டா உடைப்பாங்க, முடியாவிட்டா கட்சியை சேர்ந்துங்க. இப்போ ஓபிஎஸோட நிலைமை அப்படிதான். இப்ப என்ன பண்றாரு, ஓபிஎஸ் சொல்லிட்டார், இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ண முடியும், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படிங்கிற சூழல் போயிட்டு இருக்கு. ஆமா, மோடி மேல அவ்வளவு பக்தி. ஆமா, ஒவ்வொரு கோயிலா போய் தேர் இழுத்துட்டு இருக்கிறார் ஓபிஎஸ். ஆமா, உச்சநீதிமன்றம் இது சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, நிரந்தரமா ஓபிஎஸ் சொல்லிட்டாங்க. ஆமா, அதிமுக கொடி யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி வெட்டியில கூட யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி நிரந்தர தடை. இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு கிடைச்ச ஒரு குளுக்கோஸ் பார் தானே. ஆமா, இப்ப அது சம்பந்தப்பட்ட வகை இரட்டை இணைச்சிடம் கிடைக்குமாங்கிற ஒரு கான்செப்ட், அது ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து முடக்கப்படுமா, சீமான் வகையில கரும்பு விவசாய சட்டம் முடக்கப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. கேட்டா வந்து நீங்க லேட்டா அப்ளை பண்ணிட்டீங்க. ஆனா சீமான் வகையில் என்ன சொல்றாங்க, பாஜக தான் தடுத்து நிறுத்தி விட்டது, அடுத்து வந்து இரட்டை இலை நிறுத்தி விட்டு சீமான் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படியோ பாஜக வந்து ஒரு காலடி எடுத்து வச்சது. ஆமா, அது வீடாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, விளங்காது அப்படிங்கிறது நிறைய ஆமா எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இப்போ வந்து பாஜக அதிருப்தியாளர்கள் உருவாகி விட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கேட்டாங்க உருவாகிட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்காங்க, இது வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அவருக்கு பிடிச்சதுதான் சிரிச்ச முகத்தோட பேட்டி கொடுப்பா. ஆனா அவர் பேட்டி கொடுக்கலையே, வடிவேலு ராவணன் ஐயாவோட பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தை என்ன ஆகுது, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில, அதனுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்தல. ஆமா, அப்ப என்ன ஆகுது, கட்டாயமா வந்து பாஜகவில் அதிருப்தியாளர் உருவாகி விட்டார்கள், சிண்டைக்கு உருவாகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும், கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து நாளைய ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட வகையிலும் தேசிய நலன் கருதியும் எடுக்கப்பட்ட முடிவு சொல்லிட்டு வடிவேல் ராவணன் வந்து பொதுச்செயலாளர் பேட்டி கொடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு வரும் காலங்கள் தெரியும். ஆமா, எப்படியோ அதிமுக அல்வா கொடுத்தார்களா, மற்றபடி இவர்கள் வந்து அல்வாவை சாப்பிட்டு விட்டார்கள் மறைமுகம் என்பது பாஜக ஒவ்வொரு நடவடிக்கையில இனிமே தெரியும். ஆமா, சாதாரண கிடையாது. ஆமா, ஒவ்வொரு கட்சியின் வெளிப்பாடு, ஓபிஎஸ், டிடிவி, சரத்குமார் எல்லாம் உதாரணத்தில் இருக்கிறாங்க. ஆமா, அவருடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் பாஜக ஆமா அதனுடைய அடிப்படையில் அடியெடுத்து வைத்து விட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும் காலங்கள்ல மக்களுடைய தீர்ப்புல தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், பாஜக ஜெயிச்சாதான் அந்த இது கேஸ் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி பிரச்சனை ஆயிடுவார் அன்புமணி ராமதாஸ். இது இந்திய கூட்டணி ஜெயிச்சா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியலையா. இவர்களுடைய நிலைப்பாடு இந்திய கூட்டணி தோற்கும், பாஜக ஜெயிக்கும். ஒருவேளை இந்திய கூட்டணி ஜெயித்து விட்டால் அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும். ஆமா, அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கப்பட்டு விடும். அதுக்கு தகுந்த இந்திய கூட்டணி பிரஸ் பண்ணி என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற அவங்களும் பார்ப்பாங்க. எப்படி உச்ச நீதிமன்றம் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமா, பாஜக ஜெயித்தால் ஓகே, தோத்தால் அது சம்பந்தப்பட்ட பலனை பாமக அனுபவிக்கும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.